Hello viewers, thank you for watching 64NTV யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெஸ்ஸி பிராண்டில் வந்து யூபிவிசி விண்டோ ஹோம் டூரு வாங்க எப்படி வந்திருக்கு என்னதுன்றது வந்து டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் என்ன ஒரு 5 விண்டோஸ் 4 விண்டோஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எது இருந்தாலும் நம்மளை கால் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 25 விண்டோஸ் இருக்குது, 40 விண்டோஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கால் பண்ணுங்கள். எல்லா விதமான விண்டோ பிராண்டு எக்ஸாம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா கிங்ஸு, ஈடி, பெய்டி, அப்புறம் வந்து நெஸ்ஸி, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்த பிராண்டு உங்களுக்கு வேணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அந்த பிராண்டு பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் டூர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விண்டோ வீட்டில் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம். இதுதான் அந்த சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா ஒரு 4 விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு 3 சைஸ்லையும் ஒரே ஒரு விண்டோ வந்து கிச்சனில் மட்டும் 3க்கு 3 சைஸ்லையும் இருக்குது. எல்லாமே வந்து மஸ்கிட்டோ இன்பில்ட்டு போட்டோம். பார்த்திங்கன்னா எல்லாமே மஸ்கிட்டோ இன்பில்ட் போட்டுருக்கோம். நம்ம நார்மலாக வந்து கஸ்டமருக்கு வந்து பண்ணும்போதே ஒரு விண்டோ அப்படின்னு பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வித் மஸ்கிட்டோ போடுறது தான் வந்து அவங்களுக்கு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். நம்ம நீட் மட்டும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு விண்டோ பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத தவிர்த்து அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் அவங்களுக்கு மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் அவங்க பண்ண போனாங்க அப்படின்னா, தனியாக போய் பண்ண போனாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அவங்க பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கிரில் வந்துடும். அதை தவிர்த்து வந்து இந்த இடத்துல தான் அவங்க தனியாக பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த பிஞ்சில் வச்சு பண்ணுறதாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசியில் பண்ணுறாங்க அரௌண்ட் 300 350 அந்த ரேஞ்சில் அவங்களுக்கு வந்துடும். ஸ்லைடிங்கில் பண்ணணும். அப்படி இன்கேஸ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்காக ஒரு பர்பஸாக வந்து ஒரு மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் போடுறதா இருந்தால் அலுமினி இதில் போடுறாங்க ஒரு 200 அந்த ரேஞ்சஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பேர் மினிமம் வேஸ்ட்டாக என்ன இருக்குது, ஒரு ஜஸ்ட் எனக்கு ஒரு கொசுவில் மட்டும் போதும், எனக்கு வெல்க்ரோலே போட்டு கொடுங்க அப்படின்னா கூட இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொவிஷன் பண்ணுறோம். ப்ரொவிஷன் வந்து இதில் வந்து உட்டில் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ப்ளைவுட்டில் வந்து நம்ம கவர் பண்ணி அதுக்கு மேலே வெல்க்ரோ பண்ணணும். எப்படினாலும் பேசிக்காக வந்து ஒரு 150 ருபீஸ் அவங்க பேர் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வந்து இந்த மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் வந்து இந்த யூபிவிசி விண்டோ போட்டதுக்கப்புறம் கவர் பண்ணுறாங்க தான் அவங்க பண்ண முடியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டே நம்ம எஜுகேட் பண்ணி நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்பில்ட் விண்டோ வேணுமா, இல்லை நார்மல் ஸ்லைடிங் விண்டோ வேணுமா, ஓப்பன் விண்டோ வேணுமா, நம்ம எஜுகேட் பண்ணோன்னா அவங்களுக்கு எல்லாம் பெட்டராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து வீடு கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றது தான் கட்டணம் கட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களோட இந்த இன்பில்ட் எஸ்எஸ்எம் விண்டோ, அதாவது ஸ்லைடிங் மஸ்கிட்டோ ட்ராக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக அவங்க அதுதான் போவாங்க. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பார்த்தேன், அனுபவத்தில் பார்த்தது. ஸோ வந்து ஹார்ட்லேயே வந்து அவங்க பண்ணும்போது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படின்னா பில்டிங் பார்க்குறதுக்கு எஸ்தட்டிக்காகவும் நல்ல ஒரு ஆசமாகவும் இருக்கும். எதனால் அப்படின்னா கிரில் வந்து உள்ளே வந்து இந்த இடத்துல போயிடும், விண்டோ ப்ளஸ் வந்து மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் எல்லாமே வெளியில் போகும். ஸோ உள்ள இந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சை வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து ஒரு இன்டீரியர் வந்து நல்ல எலிகெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா கஸ்டமருக்கும் சரி, என்கொயரிஸ் எது வந்தாலும் சரி, நம்ம வந்து இதுதான் வந்து கஸ்டமருக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ப்ரிஃபர் பண்ண சைட்டு தான் அந்த சைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆதனூர், ஊரப்பாக்கம் ஆதனூரில் சைட்டு பண்ணியிருக்கோம். அப்படி வந்து இருக்குது இதுன்றது நம்ம டேட்டில் வீடியோவில் பார்க்கலாம். நிறையா இந்த விண்டோஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எம் விண்டோ. இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேலை போட்டுருக்கீங்கன்னா போடுங்க. ஸோ இது வந்து இந்த ரெஸ்டோ இது எந்த விதமான இது வந்து இது ஃபார்ம் ஆகாது. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மெயின்டைன் ஃப்ரீ. இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம், தண்ணி வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் ப்ரஷ், ஒரு 2 இன்ச்சு பெயிண்ட் ப்ரஷ் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 1 மந்த்துக்கு ஒரு 2 மந்த்துக்கு ஒரு ப்ராப்பராக க்ளீன் பண்ணாலே எல்லா டர்ட்டும் போயிடும், எல்லா டஸ்ட்டும் போயிடும். இதில் எந்த விதமான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த இதில் வந்து உட்காராது. மோரோவர் இதை வந்து நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணி கழுவணும் அப்படின்னாலும் இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஏன்னா யூபிவிசியும் வந்து தண்ணி போட்டால் ஒன்றும் ஆகாது. ப்ளஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரைக்கும் எப்படி நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் தண்ணி போட்டு கழுவினாலும் இதில் எதுவும் எந்த விதமான ஃபிட் ஆகாது. இது லாங் லாஸ்டிங். இது எஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி மஸ்கிட்டோ, இன்செக்ட் ஸ்க்ரீன். இப்போ சின்ன சின்ன வீடுங்கள்லாம் கீழே உள்ள வீடுங்கள் அல்லது கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா, கொஞ்சம் அதிகமாக மரங்கள் உள்ள ஏரியாவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் வந்து வீட்டுக்குள்ளே வரும். ஒரு 6 மணி 7 மணி அந்த டைமில் பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் பறவைகள் ஏதாவது கண்டு தெரியாமல் உள்ளே வந்து இருட்டான பிறகு உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வெளிச்சத்தை பார்த்துட்டு அட்ராக்ட் ஆகி உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு இன்பில்ட் யூபிவிசி மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக உள்ளே வந்து ஒரு காம் என்வாயன்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து பண்ணும்போது எஸ்எஸ்எம் விண்டோ வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்தா நம்ம வந்து சின்ன விண்டோ, சின்ன ஸ்கேல்லேருந்து பெரிய வால்யூம் ஒரு 40 விண்டோ 50 விண்டோ 100 விண்டோ என்ன கெப்பாசிட்டியில் நீங்கள் கொடுத்தாலும் நம்ம நீட்டாக பண்ணி கொடுக்கலாம். அதுக்குண்டான மேன் பவரும் சரி, அதுக்குண்டான
பேக்கப் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராருக்கு இந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து விண்டோஸ் தேவைப்படுமோ, மல்டி பிராண்ட் விண்டோஸ் தேவைப்படுமோ அவங்களுக்கு நம்மளோட ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட மெயின் எஜுகேஷன் பர்பஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது டிட்டாச்சபிள், இதை டிட்டாச் பண்ணணும்னா டிட்டாச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மோரோவர் நமக்கு வந்து டிட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால் அப்படின்னா பெயிண்ட் ப்ரஷ் வச்சே நம்ம க்ளீன் பண்ணாலே போதும். நம்ம தண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதை கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கிச்சனில் வந்து ஆயில் ஸ்டெயின்லாம் வரும். ஸோ எப்படி நம்ம பாத்திரத்தில் விம் பார் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி இந்த ஆயில் ஸ்டெயின்லாம் நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த வலையும் நீங்கள் ஆயில் விம் பார் போட்டு க்ளீன் பண்ணி ஸ்டெயின்லாம் க்ளீன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இது எல்லாம் ஆப்வியஸாக நீங்கள் பார்க்குறது இது வந்து உங்களுக்கு வந்து மழை பெய்யும் போது நீங்கள் இதை மூடி வச்சுட்டிங்கன்னா தண்ணி உங்களுக்கு உள்ளே வராது. மழை பெய்ஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏர் வென்டிலேஷன் வீட்டுக்குள்ளே காற்று வாங்க நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏர் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். எஸ்பெஷலாக வந்து இது பார்த்திங்கன்னா கொசு அப்புறம் சின்ன சின்ன பூச்சிங்க ப்ளஸ் வந்து பறவைங்க வேறு ஏதாவது சின்ன வண்டுங்க எதுவுமே இதில் உள்ள அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. மொதல் கீழே இருக்கிற வீடுன்றதால எலியோட தொல்லை, பெருச்சாளி தொல்லை ப்ளஸ் வந்து பாம்பு இந்த மாதிரி மெயினான விஷயங்கள்லாம் கூட இந்த ஸ்க்ரீனிங்கை ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வீடு வந்து நல்ல ஒரு ஹைலி ப்ரொடக்டிவ் ஏரியாவாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் போகிறீங்க 304 கிரேட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்லைடிங் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்பஸ் ஒவ்வொரு சால்வ் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த வீடியோட விண்டோ கான்செப்ட்டு. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் பார்த்திங்கன்னா நிஸ்ஸி யூபிவிசி பிராண்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர் அது மாதிரி நம்ம இந்த பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த பிராண்டை பற்றி வீடியோ அவேர்னஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து இந்த பிராண்டை எஜுகேட் பண்ணுறதுக்காகவும் இந்த சின்ன ஹோம் டூர் எப்படி வந்துட்டு இருக்குன்றதை நம்ம வந்து காமிக்கிறதுக்காக தான் அந்த இது போட்டோம். ஸோ இதுதான் அவங்க ப்ராப்பராக பண்ணுற ஒரு இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் போட்டு நம்ம சீலண்ட் போட்டு அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா சிலிக்கான் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸில் வந்து இது உடையவோ அல்லது பிஞ்சிட்டு வரவோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த சைடில் போட்ட சிலிக்கானுக்கு வந்து டியூரபிள் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒன்று பெயிண்டால் கவர் பண்ணணும், இல்லைன்னா இது பட்டி பார்த்து பக்காவை வந்து அந்த இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் இந்த வந்து போட்டு அந்த சீலண்ட்டுக்கு வந்து நல்லா டியூரபிள் இருக்கும், அது நல்லா ஹார்டாக இருக்கும். அதனால் இது நல்லா பட்டி பார்த்து நல்லா ஒரு 2 கோட் வந்து ராவாக தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நல்லா வந்து ஒரு சாலிடான ஸ்டேஜில் வந்து இதில் வந்து பெயிண்ட் பண்ணிடுங்க. ஸோ பெயிண்டிங் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக அதை வந்து எஜுகேட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சுவரில் அடிக்கிற மாதிரி இந்த விண்டோ மேலேயும் உங்களுக்கு பெயிண்ட் பண்ண இந்த கார்டன் எல்லாம் நம்ம சீலண்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் அதுலாம் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ தட் அவங்க அப்ளை பண்ணாதப்பறம் இந்த ஸ்டிக்கரில் அவங்க பட்டிச்சுன்னா நாளைக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டாங்கன்னா இதனால் யூபிவிசிக்கு எந்த விதமான பாதிப்பு எந்த கெடுதலும் ஆகாது. ஸோ அதனால் இதை கவர் பண்ணும்போது கண்டிப்பாக பெயிண்டிங் வந்து பக்காவாக வந்து இதை கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு வாசமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க நம்மகிட்ட சார் கிரில் நீங்களே பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றாங்க. சில பேருக்கு நம்ம பண்ண முடியாத சூழ்நிலையில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் வந்து கிரில் எப்போ சார் நாங்கள் வச்சிடறோம் கிரில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூபிவிசி விண்டோ வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து அவங்க கிரில் வச்சதுக்கப்புறம் யூபிவிசி விண்டோ வச்சோம் அப்படின்னா கிரில் வந்து ப்ராப்பராக பொசிஷன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் என்னென்னா வெளியில் மட்டும்தான் சிலிக்கான் அப்ளை பண்ண முடியும், உள்ளே சிலிக்கான் எதுவும் அப்ளை பண்ண முடியாது. இன்கேஸ் சில இதில் பார்த்திங்க அப்படின்னா பூசு வேலையில் பார்த்திங்கன்னா உள்ளே வெளியில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ உள்ளேருந்து மாற்ற ஷட்டர் வந்து வெளியிலேருந்து நம்ம மாட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாட்டுறதுல வந்து ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஒரு எரெக்ஷன் பண்ணி ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து கிரில் வைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுற ஸ்டேஜ் தான் இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கிரில் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஆள் கிடைக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இன்கேஸ் வந்து கிரில் ப்ரொவிஷனோடையும் பண்ணணும் அப்படின்னா நம்ம தனியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் கிரில் ப்ரொவிஷன்றது இன்பில்ட் கிரில் ப்ரொவிஷன் சொல்லுவேன். நம்ம வந்து விண்டோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரில் நம்ம இதில் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஸோ எலாபரேட்டடாக நம்ம வந்து ஒரு டர்ன்கே இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸாக தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி விண்டோ சொல்யூஷன்ஸ் ப்ளஸ் வந்து மஸ்கிட்டோ சொல்யூஷன்ஸ் பண்ணுறவங்க வந்து எம்எஸ் கிரில் சொல்யூஷன்ஸு எஸ்எஸ் சொல்யூஷன்ஸு ப்ளஸ் டோரு இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் ஜாயினரி சொல்யூஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் நம்மளோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள். அந்த லொக்கேஷன் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு எஸ்டிமேஷனை கொடுத்து நம்ம ஃபர்தராக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிஸ்ஸி பிராண்ட் எப்படி இந்த வீடியோவில் வந்திருக்கு அப்படின்றத நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். தேங்க்யூ.
ஸோ இதுதான் வந்து நிஸ்ஸி ரெட் பிளாஸ்ட் இந்த பிராண்டு பேர். ஸோ பிராண்ட் வந்து நம்ம இந்த சைடில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன பிராண்ட்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸஸில் வந்து கஸ்டமருக்கும் ஒரு நல்ல எலாபரேட்டடாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். சைமல்டேனியஸாக அந்த பிராண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து காலம் கடந்து வந்து நம்மளோட வீடியோவை நீங்கள் போய் பார்க்கும்போதோ அல்லது வந்து யூடியூப் சேனல்லையும் பார்க்கும்போதோ அந்த பில்டிங் அந்த பர்டிகுலர் பிராண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து கஸ்டமருக்கு கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறதா இருந்தாலும் சரி, கஸ்டமருக்கு வந்து இந்த பிராண்டை பற்றி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து நம்ம ஒரு பிராண்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்ட்ரியாக இருக்கும் அப்படின்றதுலேருந்து மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து யூடியூப்பில் போட்டு நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்ட்ரிக்காக நம்ம போடுற வீடியோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பிராண்ட் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு பிராண்ட் எப்படி ஒரு பிராண்டை வந்து எப்படி நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து அவங்க என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணி அதை வந்து ஓவர் கம் பண்ணி அதை கொண்டு வரணும் அப்படின்றது ஃபீல்டில் உள்ள நம்மளை மாதிரி ஆளுங்களோட எக்ஸ்பீரியன்ஸோடு தான் அவங்க வந்து அடுத்த லெவலில் அந்த பிராண்டை கொண்டு போக முடியும். ஸோ அதனால் வந்து பிராண்ட் ஓனர்ஸ் யாரெல்லாம் அந்த மேனுஃபேக்சரிங் இதில் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காகவும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு ஆஃப்டர் இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் அந்த பிராண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட வெண்டாஸ் ப்ளஸ் வந்து நம்மளோட வெல்விஷர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஃபீல்டிலே இருக்கிறவங்க பிராண்ட் ஓனர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க டேரக்டர்ஸு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுதான் இந்த மாதிரி வீடியோவோட மெயின் இன்டென்ஷன். மோரோவர் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம எஜுகேட் பண்ணுறதும் அதோட ப்ரைமரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், நம்ம வந்து சொன்னதால் கஸ்டமர் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து இங்கே வரைக்கும் அப்ளை பண்ணி எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பெயிண்ட் பண்ணதில் நல்ல பக்காவாக பேக்ட் ஆகிருப்பாருங்க. நம்ம அடித்த சிலிக்கான் வந்து நல்ல பக்காவாக பேக் ஆகிருப்பாருங்க. ஸோ இந்த மாதிரி பேக் ஆகும்போது மட்டும்தான் சிலிக்கானுக்கு வந்து ஒரு நல்ல டியூரபிள் கிடைக்கும். ஸோ சிலிக்கான்றது நத்திங் பட் வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்டான ப்ராடக்ட்டு தான். அது வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வந்து ஹார்டாக ஆனால் கூட அதுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஒரு கோட்டிங் வந்து பெயிண்ட்டோ அப்படி இல்லைன்னா பட்டியோ நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுல எந்த கருத்தும் கிடையாது. ஸோ மல்டி பிராண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன பிராண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூபிவிசியில் தேவைப்படும் அந்த பிராண்டுக்கு நம்மளுக்கு கால் பண்ணிங்க நீங்கள் என்கொயரி நம்மகிட்ட பேஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்மால் ஸ்கேலும் பண்ணுறோம், லார்ஜ் ஸ்கேலு இந்த மாதிரி குவான்டிட்டியில் நமக்கு விண்டோ வேண்டாலும் நம்ம வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுக்கலாம். ஸோ யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஆர்கிடெக்ட்டு, பில்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் ஓனர்ஸு, இந்த மாதிரி வந்து எந்த விதமான ஃபார்ம் ஆஃப் இதில் நீங்கள் இருந்தாலும் நம்ம வந்து உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 64 இன்டீரியர் யூடியூப் சேனல். நம்மளோட அடுத்த சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் கிங்டம், சாலி கட்டிடக்கலை, அந்த மாதிரி மற்ற சேனல்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்லதே வெல்லம் கழகம்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஃபவுண்டேஷனில் வந்து என்னென்ன பீப்புளுக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்குமோ அந்த விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதையும் இது பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம என்னென்ன சேனல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் அந்த சேனல்லாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 64 இன்டீரியர் யூடியூப் சேனல் அண்ட் சாலி கட்டிடக்கலை அண்ட் ஜெயின் கிங்டம்.